بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم، وأشهد أن لا إله إلا الله العز الأكرم، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الداعي إلى السبيل الأقوم، وصلى الله وبارك عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகள் எல்லாம் மிகச் சிறந்த வார்த்தை, நாளை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என வல்லவன் அல்லாஹ்வினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வார்த்தை அவனுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில், வாழ்க்கை முறைகளில், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா கால சூழ்நிலைகளிலும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை முறையான சுன்னா என்றும், மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிதாக உண்டு பண்ணப்படுவது என்றும், அவ்வாறு உண்டு பண்ணப்படக்கூடிய அனைத்தும் பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் அடியானையினாலே மறுமை நாளில் நரகப்படுகொலிக்கு ஏற்றிச் செல்லும் என்ற அன்னலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் எங்கு வாழ்ந்த போதிலும், எந்த சந்தர்ப்பத்தை சந்தித்த பொழுதிலும் வல்ல அல்லாஹ்வை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிப்பதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே ஏதாவது ஒரு மோசமான குற்றச்செயல் நடைபெறுகின்ற பொழுது, ஒரு பாலியல் வன்புணர்வு இடம்பெறுகின்ற பொழுது, அல்லது ஒரு மனிதன் மோசமாக தாக்கப்படுகின்ற பொழுது, அல்லது அநியாயமாக சிறைபிடிக்கப்படுகின்ற பொழுது, நாமெல்லாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் மனிதர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன என்ற செய்தியை எல்லாம் பேசுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இவ்வாறான குற்றச் செயல்கள் எல்லாம் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் அதிகமாகவே ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுகின்றோம். இன்றைய உலக நாடுகள் என்னென்ன விடயங்களை எல்லாம் மனிதர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு தகுதியாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றதோ அந்தந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இவ்வாறான குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்ற பொழுது இஸ்லாம் இந்த குற்றச் செயல்களை எவ்வாறு பார்க்கின்றது? இஸ்லாம் மனித உரிமைகளை பற்றி என்ன பேசுகின்றது? இந்த உலகம் பேசக்கூடிய மனித உரிமைகளை விடவும் இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகள் எப்படி இருக்கின்றன, இஸ்லாம் எவ்வாறு அழகாக மனித உரிமைகளை வகுத்து தந்திருக்கின்றன போன்ற விடயங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு தவறிவிடுகின்றோம். பெரும்பாலும் இந்த உலகம் எதனை மனித உரிமையாக சொல்கின்றதோ அதனோடு மாத்திரம் நம்முடைய பார்வை சுருங்குவதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இதிலே வரக்கூடிய தாக்கம் என்னவென்றால், நாங்கள் பல பொழுது இஸ்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு மார்க்கமா, அல்லது இஸ்லாம் மனித உரிமைகளை பற்றி எதுவும் பேசவில்லையா என்று சிந்திப்பதற்கு கூட சில பொழுது அது காரணமாக அமைந்து விடலாம். எனவே இன்றைய ஹுத்பாவிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகள் என்ன, இந்த உலகம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளை விடவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகள் எந்த வகையிலே மேலோங்குகின்றன, எந்த வகையில் சிறப்பு பெறுகின்றன விடயங்களை எல்லாம் சுருக்கமாக அலசி வைக்க முயற்சிப்போம். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு உரிமையை பற்றி சொல்கின்ற பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினரை, இந்த மனிதர்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி
இந்த உலகத்திலே பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனித உரிமையாகிய ரைட் டு டிக்னிட்டி, ஒவ்வொரு மனிதனும் சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த உரிமையை இஸ்லாம் பேசுகின்றது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒரு மனிதன் கண்ணியமானவனாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பதனால யாரும் இன்னொரு மனிதனை இழிவாக பார்க்க கூடாது. சில ஆண்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம், சில பெண்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமான முறையில் வாழுவதற்கு தகுதியுள்ளவன் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உலக வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது 1948ஆம் ஆண்டு எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை முதலாக ஹியூமன் ரைட் டிக்ளரேஷன்ஸ் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பதற்கு தகுதியான உரிமைகளை எப்பொழுது பட்டியல்படுத்தியதோ, அதற்கு 1300 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை அந்த ஹஜ்ஜத்துல் விதா பேரவையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய முன்னிலையிலே இருந்து கொண்டு அந்த ஹுத்பாவிலே பல மனித உரிமைகளை பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அலா வ இன்ன திமாஅகும் வ அம்வாலகும் வ அராதகும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய இரத்தமும் ஹராமாக இருக்கின்றது, யாருக்கும் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்ய முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனிடமும் ரைட் டு லைஃப், ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்ற என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று வஅம்வாலகும், உங்களுள் ஒவ்வொருவருடைய சொத்துக்களும் ஹராமாக இருக்கின்றது, ஒரு மனிதனுடைய சொத்தை இன்னொருவன் அநியாயமான முறையில் கைப்பற்ற முடியாது என்று சொல்லி சொத்துரிமையை இஸ்லாம் சொல்லிவிட்டு சொன்னது. அதே போன்று ஆராதக்கும், உங்களில் ஒவ்வொருவருடைய மானமும் ஹராம், எனவே ஒரு மனிதன் இன்னொருவருடைய மானத்தை கீறி கிழிக்க முடியாது என்று சொல்லி ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு பிரைவசி, ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுடைய சுயம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய சுயம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஃபத்தகுல்லாஹ பின்னிசா, நீங்கள் பெண்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பிஹின்ன கைரா, அவர்களுடைய விடயத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெண்ணியல்வாதம் எப்பொழுது பெண்களுடைய உரிமைகளை கைதூக்கி பேசியதோ, அதற்கு முன்னாலே எப்பொழுது அந்த ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் என்பவர்கள் வெறுமனே ஷடப்பொருட்களை போன்று அங்கே கைப்பாட்டப்பட்டார்களோ, அவ்வாறான ஒரு காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் உரிமையை முதலாக பேசிவிட்டு சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே பேருரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, உங்கள் அனைவருடைய ரப்பும் ஒருத்தனாகத்தான் இருக்கின்றான், நீங்கள் அனைவரும் ஆதமுடைய மனிதருடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள், எனவே உங்களில் அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியிலே எந்த வேறுபாடும் இல்லை, இல்லா பித்தக்வா, இறையச்சத்தின் மூலமாகவே தவிர என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள், சம உரிமையை சொல்லிவிட்டு சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகம் எப்பொழுது இன்றைய நவீன அமைப்புகள் இந்த மனித உரிமைகளை பேசுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். வெறுமனே பேசுவதோடு மாத்திரம் நிற்கவில்லை, அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தி காட்டினார்கள். இன்று எத்தனையோ மனித உரிமைக்கான அமைப்புகள் உலகத்திலே இருக்கின்றன, அதற்கான ஒப்பந்தங்கள் இருக்கின்றன, ஆனால் யார் யாரெல்லாம் மனித உரிமைகள் என்று பேசினார்களோ, யார் யாரெல்லாம் மனித உரிமைகள் என்று எழுதினார்களோ, அவர்களாகவே இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை கொண்டு வைப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அவர்களாகவே எத்தனையோ பெண்களுடைய மானங்களிலே கை வைப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் ஹராம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்
அதே சந்தர்ப்பத்திலே முதலாக ரபியா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அவருடைய உயிர் கொலை செய்யப்படுவதற்கு இருந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் அவருக்கு வாழ்வதற்கான உரிமையை வழங்கினார்கள். அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரவிருந்த அநியாயமான முறையில் வரவிருந்த அந்த வட்டி பணத்தை ரத்து செய்து அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு சொத்துரிமையை வழங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய உலக நாடுகள் இந்த மனித உரிமையை வெறுமனே எழுத்தளவிலே பேசுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்முறையிலே கொண்டு வந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் மனித உரிமைகளை தீர்மானிக்கின்ற விடயத்தில் வெறுமனே மனோ இச்சையை மாத்திரம் வைத்து மனித உரிமைகளை தீர்மானிக்கவில்லை. ஆனால் இன்றைய ஷடவாத உலகம் வெறுமனே மனோ இச்சையை மாத்திரம் வைத்து கீழ்த்தரமான செய்திகளை எல்லாம் மனித உரிமைகளா பேசுவதை காண முடியுமாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே ஓர்ண சேர்க்கையாளர்கள் சமுதாயத்திலே மறைந்து தலை குனிந்து வாழ்ந்த காலப்பகுதியிலே இன்று உலக நாடுகள் ஏன் பல அரசாங்கங்கள் இந்த ஓரின சேர்க்கையை சமூகமயப்படுத்துவதை காண முடியுமாக இருக்கின்றது. சொல்லக்கூடிய செய்தி, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய துணைவியை தெரிவு செய்யலாம், அது தன்னுடைய இடத்திலே இருக்கலாம், பிற இடத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்று சொல்லி மிருகங்களிடத்திலே காண முடியாத மிக கீழ்த்தரமான உரிமைகளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் தெளிவானது. இஸ்லாம் இவ்வாறான இயற்கைக்கு மாற்றமான கீழ்த்தரமான உரிமைகளை வழங்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் ஓரின சேர்க்கையாளர்கள் என்ற காரணத்தின் காரணமாக அழிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் மனித உரிமைகளை பேசுகின்றது, ஒரு நாளும் மனித உரிமைகளை மறுக்கவில்லை. ஆனால் பேசுகின்ற பொழுது மனிதர்களாக அந்த கண்ணியத்தோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு எது அவசியமோ அதனை தான் இஸ்லாம் பேசியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளை விடவும் இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித உரிமைகளை பேசுகின்றது என்று சொன்னால், இஸ்லாத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இரண்டாக பிரித்து பேசப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு மனிதன் தவறளிப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலா நினைத்த நேரத்திலே மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே தவறளிப்பானாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு வழங்க வேண்டிய உரிமையிலே தவறளிப்பானாக இருந்தால், எவ்வளவு தான் இபாதத் செய்தாலும், எவ்வளவு தான் காபாவுடைய திரையிலே தொங்கி மன்னிப்பு கேட்டாலும் அந்த மனிதன் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி மனித உரிமைகளை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் உயர் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, மனித உரிமைகளை படிக்கின்ற பொழுது இந்த உலகம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இஸ்லாம் அழகாக மனித உரிமைகளை பேசியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளில் இந்த உலகம் மிக முக்கியமாக இன்றைய காலத்திலே பேசக்கூடிய சில மனித உரிமைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இன்றைய உலகம் அதிகமாகவே பேசக்கூடிய மனித உரிமைகள் ஒன்றுதான் ரைட் டு லைஃப். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் உயிர் வாழ்வதற்கான உரிமை அவனுக்கு இருக்கின்றது என்று உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரிமையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கால பகுதியை எடுத்து பாருங்கள். ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால், பெண் பிள்ளை பிறந்தால் என்பதற்காக வேண்டி சமுதாயத்தை விட்டும் தலை குனிந்து சென்ற மனிதர்கள் வாழ்ந்த காலம் அது. ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் என்பதற்காக வேண்டி அநியாயமாக உயிருடன் புதைக்கப்பட்ட காலம் அது. அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண் பிள்ளைகள் உயிருடன் வாழ்வதற்கான அந்த உரிமையை வழங்கினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐதம் பின் குதிலத், ஒவ்வொரு புதைக்கப்படக்கூடிய பெண் பிள்ளையும் மர்மை நாளிலே எந்த குற்றத்துக்காக புதைக்கப்பட்டால் என்று கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த உலகத்திற்கு அனைவரும் உயிர்
உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்கினார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் கிடைத்து அவர்கள் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவர்களை வளர்த்தால் நானும் அவரும் மறுமை நாளிலே இப்படி வருவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் சேர்த்து சொன்னார்கள். அந்த அளவுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்ட காலத்திலே இஸ்லாம் பெண்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்கியது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் உயிர் வாழ்வதற்கான உரிமையை பார்க்கின்றது சொன்னால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யார் ஒரு மனிதரை ஒரு நஃப்ஸை கொலை செய்கின்றார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்தவர்களை போல அவர்கள். யார் ஒரு நஃப்ஸை வாழ வைக்கின்றார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவர்கள் போல ஆவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்ற செய்தியை பேசுவதை காண முடியுமா இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலக நடப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பல நாடுகள் கருக்கலைப்பை வீணாக அங்கே சட்டபூர்வமாக்கின்ற பொழுது இஸ்லாம் கருவிலே வாழக்கூடிய ஒரு உயிரணுவாக இருந்தாலும் அதனையும் கொலை செய்யக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்திலே பல நாடுகள் கருணை கொலை என்று சொல்லி சில மனிதர்களை கொலை செய்வதற்காகமாக்கின்ற பொழுது என்னதான் நோயாக இருந்தாலும் பொறுமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் உயிர் வாழ்வதை வெறுமனே ஒரு உரிமையாக பார்க்கவில்லை, அதனை ஒரு கடமையாக பார்த்திருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வலா தக்துலு அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களையே கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் தற்கொலை செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்திலே நிரந்தரமானவர்களாயிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் உயிர் வாழ்வதை வெறுமனே ஒரு உரிமையாக பார்க்கவில்லை, ஆனால் அதனை ஒரு கடமையாக பார்த்திருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்கினார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற பொழுது அங்கே 3 யஹூதி கோத்திரத்தினர் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூவரும் மதீனாவிலே வாழ்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார்கள். எப்பொழுது அவர்கள் துரோகம் செய்தார்களோ அன்றுதான் அந்த மதீனாவை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் இன்றைய உலக நடப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த காசா மக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த பூமியிலே வாழ்ந்தாலும் 1948 ஆண்டுக்கு பின்னால் உலக வரைபடத்திலே வந்த நாடுகள், இந்த உலகம் என்னுடைய கையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அங்கு கர்வம் பிடித்த நாட்டு தலைவர்கள் இந்த காசாவை அவ்வாறே அனைத்து மக்களையும் வெளியேற்றிவிட்டு ஃப்ரீ ஜோனாக அறிவிப்பதாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இஸ்லாம் பேசக்கூடிய உயிர் வாழ்வதற்கான உரிமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உரிமையும், மறுபுறத்திலே இந்த உலகம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கான உரிமையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உரிமைகள் என்று வருகின்ற பொழுது மனித உரிமைகளிலே மிக முக்கியமான இன்னொரு உரிமைதான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மதத்தை தெரிவு செய்வதற்கான உரிமையாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனித உரிமை பிரகடனங்களும் சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மதத்தை தெரிவு செய்வதற்கும் தான் விரும்புகின்ற பொழுது மதத்தை மாற்றிக்கொள்வதற்குமான உரிமை இருக்கின்றது என்று சொல்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கூட அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, وَقُلِ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ فَمَنْ شَاءَ فَلْيُؤْمِنْ وَمَنْ شَاءَ فَلْيَكْفُرْ. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சத்தியம் வந்துவிட்டது, எனவே உங்களில் யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர்கள் காஃபிர்களாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்றே லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே வற்புறுத்தல்கள் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மத உரிமை இருக்கின்ற என்ற செய்தியை இஸ்லாம் சொல்லி இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, என்னதான் மத உரிமையை இஸ்லாம் வழங்கி இருந்தாலும்
ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அவன் காஃபிராக மாறுவானாக இருந்தால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. எனவே இஸ்லாத்தில் மத உரிமை வழங்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. ஆனால் அது வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நம்மில் பலர் தவறிழைக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால் மத உரிமை என்று சொல்லிக்கொண்டே பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களில் பண்டிகைகளில் சர்வசாதாரணமாக கலந்து கொள்கின்றார்கள். பிற மதத்தவர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து செய்திகள் அனுப்புகின்றார்கள். அங்கே ஷிர்க் இருக்கின்றதா ஒன்றையும் பார்ப்பதில்லை. நான் வாழ்த்தனுப்பாவிட்டால் என்னுடைய பிசினஸ் பாதிக்கப்படும் என்று பயப்படுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளோடு வாழ்ந்தார்கள், நசாராக்களோடு வாழ்ந்தார்கள், மக்கத்து முஷ்ரிக்குகளோடு வாழ்ந்தார்கள். அனைவருக்கும் மத உரிமையை வழங்கினார்கள். ஆனால் அதே புறத்திலே இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் தாவா செய்தார்கள். அவர்களுடைய மத விவகாரங்களில் தலையிடவில்லை. எனவே நாம் மத உரிமை இருக்கின்றது தான், ஆனால் மத உரிமை என்பதற்காக வேண்டி கண்டபடி அவர்களுடைய மத விவகாரங்களில் எங்களுக்கு தலையிட முடியாது என்பதையும் நாம் எல்லாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக இந்த உலகம் பேசக்கூடிய மத உரிமைகளிலே மனித உரிமைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் ரைட் டு எஜுகேஷன். ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்பதற்கான உரிமை இருக்கின்றது என்று இந்த உலகம் பேசுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகத்திலே பல நாடுகளும் ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கல்வி கற்க வேண்டிய கட்டாய வயதில்லை நிர்ணயித்துத்தான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இந்த மார்க்க கல்வியை தேடுவது ஒரு ஃபர்தாக அனைத்து முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அதனோடு மாத்திரம் நிற்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹரல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யாரெல்லாம் அறிவை தேடி ஒரு பாதையை நுழைகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக சுவர்க்கத்துடைய பாதையை திறந்து கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த அறிவுக்கான உரிமையை இஸ்லாம் சொல்லி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்திற்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்னவென்றால், இஸ்லாம் யாவருக்குமே இந்த அறிவை கற்பதற்கான உரிமையை வழங்கி இருக்கின்றது. அதிலே ஆண் பெண் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் இந்த பெண்களுக்கான அறிவுரிமையை வழங்குகின்ற பொழுது அங்கே சில நிபந்தனைகள் இட்டிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஒரு ஆணுடன் தனித்திருக்க முடியாது, அல்லது அறிவை கற்பதற்காக வேண்டி பயணம் செய்ய வேண்டியிருந்தால் அங்கே மஹரம் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது என்று இஸ்லாம் சொல்லி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகம் கற்பதற்கான உரிமை என்று சொல்லிக் கொண்டு அங்கே அனைவரையும் அவ்வாறே திறந்து விட்ட காரணமாக அங்கே பல இடங்களிலே பல துஷ்பிரயோகங்கள் இடம்பெறக்கூடிய காட்சியை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அல் ஹக்கு பித் தஸ்வியா. அதாவது ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சமமானவர்கள். வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று வேறுபாடு கிடையாது, உயர் சாதி கீழ் சாதி என்று வேறுபாடு கிடையாது. இந்த உலகத்திலே மனித உரிமைகளை பேசக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இந்த உரிமையை பேசுகின்றார்கள். ஆனால் என்ன விஷயம் என்றால், அவர்களுடைய பிராக்டிகல் லைஃபிலே அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. இந்த இலங்கை நாட்டை எடுத்து பார்த்தால் கூட முஸ்லிம்கள் அல்லாமல் ஏனைய மதத்தவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே உயர் சாதி கீழ் சாதி என்ற வாதம் பேசப்படுவதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எங்குதான் பள்ளி வாயிலுக்கு சென்றாலும், காபாவை எடுத்து பார்த்தாலும் வெள்ளையன் கருப்பன், பணக்காரன் ஏழை, உயர் சாதி கீழ் சாதி என்று எந்த வேறுபாடில்லாமல் அனைவருமாக ஒரே சஃபிலே நிற்கக்கூடிய காட்சியை காண முடியுமாக இருந்தால் அது இஸ்லாத்திலே மாத்திரம் முடியுமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எனவே இந்த உலகம் எவ்வளவு
எவ்வளவுதான் சம உரிமையை பேசினாலும், ஒவ்வொருவரும் சமமானவர்கள் என்று பேசினாலும், பிராக்டிகல் லைஃபிலே அவ்வாறான ஒரு நிலை இஸ்லாத்திலே மாத்திரம் தான் காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாம் சம உரிமையை, அனைவரும் சமமானவர்கள் என்ற செய்தியை பேசுகின்றது. ஆனால் பேசுகின்ற பொழுது கண்மூடித்தனமாக எல்லா இடங்களிலும் எல்லாருமே சமமானவர்கள் என்ற செய்தியை இஸ்லாம் பேசவில்லை. ஆண்களும் பெண்களும் சமம் என்று இஸ்லாம் பொதுப்படையாக கூறவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நன்மை தீமையுடைய விடயங்களிலே ஆண்கள் பெண்கள் இருவருமே சமமானவர்கள். யாரெல்லாம் நன்மை செய்கின்றார்களோ அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கான நன்மையை மறுமை நாளிலே தருவான். ஆனால் இஸ்லாம் உலக விவகாரங்களிலே இந்த பெண்களையும் ஆண்களையும் சமப்படுத்தவில்லை. ஆனால் இன்று உலக மனிதநேயம் என்று பேசக்கூடியவர்கள், மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் ஆண்களையும் பெண்களையும் சமமானவர்களாக சித்தரிப்பதற்கு முயற்சிப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வாரிசுரிமை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலே ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்று வழங்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்புடையவனாக இருக்கின்றான். அதே போன்று தலாக்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பெண்களுக்கு தலாக்குக்கான வாய்ப்பு, அவர்களுக்கான அந்த தலாக்கை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் வழங்கப்படவில்லை. அவர்களுடைய உளநிலைகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை இஸ்லாம் கவனித்து அதனை பெண்களுடைய கையிலே விடவில்லை. ஆனால் ஆண்கள் என்று வருகின்ற பொழுது அவற்றை ஆண்களுக்கு வழங்கி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உரிமைகள் என்று வழங்குகின்ற பொழுது இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டுமோ வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை வழங்கி இருக்கின்றது. வழங்கப்படக்கூடாத உரிமைகள் அல்லது நிர்ணயம் செய்யப்பட வேண்டிய உரிமைகளை நிர்ணயம் செய்து தான் வைத்திருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இஸ்லாம் பேசக்கூடிய உரிமைகளை சிறந்த முறையில் கற்று இஸ்லாத்துடைய உன்னதத்தனத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இன்றைய உலகம் பேசக்கூடிய மனித உரிமைகளிலே மிக முக்கியமான இன்னொரு உரிமை என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் என்ற செய்தியை பேசுவதை காண முடியுமாக இருக்கின்றது. எங்கேயும் எந்த இடத்திலேயும் பாகுபாடுகள், சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்ற எந்த பாகுபாடும் காட்டாமல் அனைவருக்குமான மனித உரிமைகள் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய உலக நாடுகள் பேசுவதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீதத்தை ஏவுகின்றான். அதே போன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல முறையிலே நடக்குமாறு ஏவுகின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை காண முடியுமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, லா யஜ்ரிமன்னகும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, உங்களில் ஒருவர் இன்னொருவரின் மீது இழைக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு நீதம் செலுத்தாமல் இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதமான முறையில் அனைவரையும் சமமாக நடத்துமாறு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை காண முடியுமாக இருக்கின்றது. இதனால் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்திலே ஒரு ஆண்மகனுக்கு பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும், உங்களுக்கு அந்த மனைவியர்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்த முடியாது என்று பயம் இருக்குமாக இருந்தால் ஒருவரை மாத்திரம் திருமணம் செய்யுமாறு இஸ்லாம் சொல்கின்றது. அதே போன்று ஒரு தந்தையை பொறுத்தவரையில், ஒரு தாயை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கு மத்தியில் பங்கிடுகின்ற பொழுது அங்கே அனைத்து பிள்ளைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்கின்ற பொழுது இத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நீதமாக நடங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இஸ்லாம் அனைத்து மனிதர்களையும் நீதமாக நடாத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் களவெடுத்திருந்தாலும் நான் அவளுடைய கரத்தை வெட்டுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்று மனித உரிமைகள் என்று பேசக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய குடும்பங்களிலே குளறுபடிகள் நடக்கின்ற பொழுது, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தவறுகளை செய்கின்ற பொழுது, உலகத்திலே உள்ள அனைத்து சட்டங்களையும் கொண்டு வந்து அனைத்து நியாயங்களையும் கற்பிப்பதற்கு முயற்சிப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய மனித உரிமையும் இன்றைய உலகம் காட்ட விரும்பும் மனித உரிமையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக இந்த உலகம் பேசக்கூடிய மனித உரிமைகளிலே மிக முக்கியமான ஒரு மனித உரிமை தான் அனைவருக்கும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது என்று இந்த உலகம் பேசுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கூட இஸ்லாம் யாவருக்கும் பேசுவதற்கான உரிமையை வழங்கி இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்லி பேசுவதற்கான உரிமையோடு பேசுகின்ற பொழுது பிறருடைய மானங்கள் கை வைக்கப்படக்கூடாது, பொய்யான செய்திகள் சொல்லப்படக்கூடாது என்று இஸ்லாம் பேசுவதற்கான உரிமையை வரையறை செய்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் உலக நடப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது சில இடங்களிலே பேசுவதற்கு எந்த வரையறையும் கிடையாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், பாராளுமன்றங்கள் என்று வருகின்ற பொழுது, நீதிமன்றங்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதனையும் பேசலாம். அங்கே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது மிகவும் சிரமமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலக சட்டம் அவர்களுக்கு அனுமதி வழங்கின காரணமாக அவர்கள் பேச்சுரிமையை எந்த விதமான வரையறையும் இன்றி ஏனைய மக்களுடைய மதங்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற இடத்தில் பயன்படுத்துவதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி, நீ எழுதக்கூடிய ஒரு எழுத்தாக இருந்தாலும், நீ பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தாலும் அதுவும் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி இஸ்லாம் கருத்துரிமையை அவ்வாறே வரையறை செய்வதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக இந்த உலகம் பேசக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு உரிமை என்னவென்றால் ரைட் டு ஒர்க். ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தொழில் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று பேசுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாத்தை எடுத்து பார்த்தால் கூட இஸ்லாத்திலேயும் தொழில் செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, உங்களில் ஒருவர் தன்னுடைய சொந்த கரத்தால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட சிறந்த ஒரு உணவை சாப்பிடுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் தொழில் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. ஆனால் உலகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், இஸ்லாம் தொழில் செய்வதற்கான உரிமையை அனைவருக்கும் வழங்கியிருந்தாலும் குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஆண் மகனுடைய தலையிலே சுமத்தி இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலே பெண்கள் குறைவாகவே தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெண்களுடைய வேலையாக இஸ்லாம் சொன்னது, அல் மர்அத்து ராஇயத்துன் லி அஹ்லி பைத்திஹா, ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கணவருடைய வீட்டை பராமரிக்க வேண்டிய பொறுப்புடையவளாக இருக்கின்றார் என்று இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகம் அனைவருக்கும் தொழில் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று சொன்னதன் காரணமாக பல மோசமான விளைவுகள் நடந்தறியதை காண முடியுமாக இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் பெண்கள் தொழில்களுக்கு சென்றதன் காரணமாக அங்கே ஆண்களுக்கு தொழில் இல்லாமல் பல குடும்பங்கள் வறுமை கோட்டிலே வாழுவதை காண முடியுமாக இருக்கின்றது. பெண்கள் எல்லாம் தங்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்று சொன்னதன் காரணமாக அவர்கள் தொழிலுக்கு சென்றதன் காரணமாக பிள்ளைகளை பராமரிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலை சென்று விட்டது. அதே போன்று பெண்கள் எல்லாம் கண்டபடி தொழிலுக்கு சென்றதன் காரணமாக
காரணமாக, தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே அங்கே பாதுகாப்பில்லாதன் காரணமாக பல பொழுது பாலியல் வன்முறைகள் இடம்பெறுவதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் தொழில் செய்வதற்கான உரிமையை அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றது. ஆனால் அங்கே அந்த உரிமையை கடமையாக ஆண்களுக்கு மாத்திரம்தான் வைத்திருக்கின்றது. ஆனால் இன்றைய சமுதாயம், இன்றைய உலகம் பெண்களும் தொழில் புரிய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள் பெண்களை தள்ளியதன் காரணமாக இன்று மோசமான விளைவுகள் இடம்பெறுவதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இவைகள் தான் இன்று உலகம் பேசக்கூடிய மிக முக்கியமான சில உரிமைகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாங்கள் இந்த உரிமைகளை எல்லாம் பேசுகின்ற பொழுது இஸ்லாத்தை எடுத்து பார்த்தால் வெறுமனே உரிமைகளை பேசுவதோடு மாத்திரம் நிற்கவில்லை, அந்த உரிமைகள் நமுல்படுத்தப்படுவதற்கான சூழலையும் இஸ்லாம் தயார் செய்துவிட்டு சென்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களில் ஒருவர் இன்னொருவரோடு பொறாமைப்பட வேண்டாம், வலா தனாஜஷு, நீங்கள் வியாபாரத்திலே மோசடி செய்ய வேண்டாம், அதே போன்று வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் குரோதம் காட்ட வேண்டாம், வலா ததாபரு, ஒருவருக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் விட்டு புறமுதுகி சென்று விட வேண்டாம், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய அடியாதர்களாக, சகோதரர்களாக இருங்கள். ஒரு முஸ்லிமானவன் அவன் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான், அவன் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அதே போன்று அவன் இன்னொரு முஸ்லிமுக்கு தேவைப்படுகின்ற பொழுது விட்டு செல்ல மாட்டான், இன்னொரு முஸ்லிமை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி இஸ்லாம் வெறுமனே மனித உரிமைகளை மாத்திரம் பேசிவிட்டு நிற்காமல் அங்கே மனித உரிமைகளை அமுல்படுத்துவதற்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்துவதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதை காண முடியுமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அந்த அநியாயத்திலிருந்து விடுபட்டு விடட்டும், இல்லாவிட்டால் மறுமை நாளிலே அவர்கள் தான் பங்களோத்துக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகம் மனித உரிமைகள் என்று பல விடயங்களை பேசுகின்ற பொழுது இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் மனிதர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டுமோ அந்தந்த உரிமைகளை அழகான முறையில் வழங்கி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வாழுகின்ற காலப்பகுதியிலே நாங்கள் இன்னொரு மனிதரோடு பழகுகின்ற சந்தர்ப்பத்திலே சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ, என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றை நாங்கள் கொடுத்து நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒற்றுமையுள்ள சந்தோஷமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனித உரிமைகள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை சிறந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு வழங்கி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.